போகிற காலத்தை உழைச்சி சம்பாதிச்சு என் வாழ்க்கையை முடிச்சுட்டு போகணுன்னு ஆசைப்படுறியா? நீங்கள் பார்த்து உதவி பண்ணுங்க. ஓரமாக ஏற்றுறீங்களா? என்னடா இது புதுசா சைக்கிள்லயே பயங்கரமா ஒரு வேலை பார்த்து வச்சுக்கிறீங்க. ஏதோ என் வயிற்று போல பண்ணிட்டு இருக்கேன். நடமாடும் டெய்லர். நடமாடும் டெய்லரா? என்னென்ன தைப்பீங்க? துணி ஐட்டம் அனைத்தும் தைப்பேன். ஆல்டேஷன் எல்லாமே வீட்டுக்கு முன்னாடியே போய் தைச்சு கொடுப்பேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்க? 200 இல்லைன்னா அதிகபட்சம் 300. 200 300 சம்பாதி நிறைய சம்பாதிக்க போலண்ணா. 200 கன்ஃபார்ம் நம்பலாம். நீங்கள் சந்தோஷமா இப்போ பண்ணுற வேலை சந்தோஷமா இருக்காண்ணா? எனக்கு நிம்மதியாக இருக்குண்ணே. உங்களுக்கு என்ன ஆசை? எனக்கு ஆசை ஒரு கடை போட்டு பழைய மாதிரி இருக்கணும்னு ஆசை. இதுக்கு முன்னாடி எப்படின்னா இருந்தீங்க? வில்லிவாக்கத்தில் 12 வருஷம் டேலர் கடை வச்சுருந்தேன். என்கிட்டே ஒரு 7-8 பேர் வேலை செஞ்சாங்க. அதில் கடை காலி ஆகிடுச்சு. லவ் மேரேஜ், டைவர்ஸு, அதுக்கப்புறம் இது இல்லாமல் இழந்து இப்போ நடு ரோட்டில் அலைஞ்சிட்டு இருக்கிறேன். ஒரு செல்ஃபோனு கூட எனக்கு கிடையாது. என்னை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் கூட கிடையாது. ஃபோன் வாங்க கூட எனக்கு வழி இல்லை. நான் என்ன பண்ணேன்? ஒரு நாளைக்கு எவ்வளோ நான் சம்பாதிப்பேன்னு சொன்னேன். அதான் 200 கிடைக்கும் கன்ஃபார்ம். இப்போ என்கிட்ட ஒரு 200 இருக்குதுண்ணா. சரியா? இது எல்லாம் முடிஞ்சதுண்ணா. சரி சரி, இது வச்சுக்கோ. நான் அடுத்த வாட்டி யார் தைக்க நான் தைக்கிறேன். இதை பார்த்துட்டு யாருன்னா உனக்கு உதவுறாங்கன்னா நான் உனக்கு கண்டிப்பாக அந்த காசு எடுத்து தரேன். ஏதோ எனக்கு ஒரு செல்ஃபோனும் ஒரு மிஷினை கொஞ்சம் வண்டியை ரெடி பண்ணி விட்டா போதும். நான் வந்து உழைச்சி பிழைப்பேன். கடைலாம் வைக்கணும்லாம் சரி. உங்களுக்கு இந்த வண்டி ரெடி பண்ண கடை வைக்கணும்னா அதுக்கு பெரிய அமௌண்ட்டாக தேவைப்படும். 1.5 லட்ச ரூபா ஆகும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு இதே வச்சு உழைப்பு தான் சம்பாதிப்போம். கடவுள் இருக்கான், நம்பிக்கை இருக்கு. சரி, என்னால் முடிஞ்சது இந்த வீடியோ போடுறேன். ஐயா, மக்களாக பார்த்து ஏதாவது உனக்கு கொடுத்தாங்கன்னா அதை எத்தனை வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். உங்கள் வீடு எங்கே இருக்குது? அட்ரஸ் நான் சொல்லு. நான் இருக்கிறது வைகை தெரு. வைகை தெரு லாஸ்ட்டு ஒரு மளிகை கடை பக்கத்தில் ஒரு சின்ன ரூம்பாக பிடிச்சி வச்சுருக்கேன். எனக்காக விட்டுருக்காங்க ஒரு 500 ரூபாய்க்கு வாடகைக்கு. 500 ரூபாய்க்கு இன்னைக்கு வீடு கிடைக்குமா ஐயா? ஒரு பெரிய புண்ணியத்தில் விட்டுருக்காங்க. அதுவே எனக்கு பெரிய பாக்கியம். என்னால் வயசாகி போச்சு, அட்டாக் வர வந்துருக்கு, அலைய முடியல என்னால். ஏதோ வயிற்று பொழுதுக்கு அலையிலையா? கவலைப்படாத, நான் கண்டிப்பாக நல்லா தான் எடுக்கணும். நான் உண்மையை தான் சொல்கிறேன், போய் சொல்லல. சரி, புரியுதுண்ணா புரியுது. நீ கவலைப்படாத, நான் வரேன். உனக்கு சீக்கிரம் மீட் பண்ணுறேன். உன் பேர் என்னண்ணா? செல்வராஜ். செல்வராஜ். தாம்பரம் கொளத்து புள்ளியார் தெருவுலேருந்து கடைசி. கடைசி வைகை நகர். சரி, டன்னா. ஓகேவா? வைகை நகர் வந்து சைக்கிள் டெய்லர் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? யார் சைக்கிள் டெய்லர்? வாங்க, ஒரு கடையை சைக்கிள் டெய்லர் போடுறோம். நம்ம மக்கள் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஏதாவது பண்ணி விடுங்க. நீ கவலைப்படாத, சீக்கிரமாக வரேன். சரியா? பாய்ண்ணா. சரி, ரொம்ப நன்றி. அதான் ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. ஓகேண்ணா.